கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் பக்தன் தாவீதை குறித்த ஒரு சங்கீதம். இதை தாவீது எழுதியிருக்கலாம். இந்த சங்கீதம் சங்கீதம் 20 தொடர்ச்சியாக காணப்படுகிறது. சங்கீதம் 20 குறித்து உங்களுக்கு முன்பே சொல்லி இருக்கிறேன். சங்கீதம் 20 தாவீதினுடைய பிரபுக்களும் தாவீதினுடைய ஜனங்களும், அதாவது அவருடைய ராஜ்யத்தின் ஜனங்கள் அவருக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக, அவருக்காக விண்ணப்பம் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவேதான் அவர்கள் எப்படி விண்ணப்பம் பண்ணாங்க பாருங்க. சங்கீதம் 24, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இதே காரியத்தை நீங்கள் பிற்பாடு இதே சங்கீதத்துல கவனிக்க போறீங்க. சோ எதுக்காக இது சொல்கிறேன்? இந்த 21ஆம் சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே தாவீது ராஜாவை குறித்து அவருடைய பிரபுக்களும் அவருடைய ஜனங்களும் பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்க, முதல் வசனத்திலிருந்து நீங்க 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால் ராஜாவை குறித்த காரியங்களை இங்கே பாடுகிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் என்று சொல்லி இவர்கள் பாடுகிறார்கள். தாவீது ராஜா யாருடைய இரட்சிப்பிலே மகிழ்கிறார், யாருடைய வல்லமையில களி கூறுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமையிலே தேவன் அவருக்கு அருளிய இரட்சிப்பிலே அவர் மகிழ்ச்சியாய் களி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வல்லமை எங்கிருந்து வருதுன்னா, நம்முடைய சொந்த பலத்தினாலே அல்ல, சொந்த ஞானத்திலே அல்ல. நம்முடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா மாறணும்னா அதுக்கு நம்முடைய ஞானம் மாத்திரம் போதாது, நம்முடைய பலன் மாத்திரம் போதாது. அல்லாட்ட அதையே சார்ந்திருப்பது நமக்கு வெற்றியை தராது. மாறாக ஆண்டவர் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை தான் நமக்கு என்ன செய்யும்? இந்த வெற்றியை தருகிறதா இருக்கிறது. தாவீதுடைய நல்ல சுபாவம் என்னவென்றால், அவருடைய சத்துருக்கள் அவருக்கு விரோதமாய் பெருகி இருந்த நாட்களிலே, அவருக்கு விரோதமாய் சத்துருக்கள் யுத்தம் பண்ணின நாட்களிலே, மரண கண்ணிகள் மாட்டிக்கொள்கிற அந்த நேரத்துல அவர் யாரை நம்பினார் தெரியுமா? கர்த்தரை மாத்திரமே நம்பினார். 7ஆம் வசனம் அதைதான் நமக்கு காட்டுகிறது. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய நம்பிக்கை யாருன்னு கேட்டீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் தான் அவருடைய நம்பிக்கை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை எது? நம்முடைய வாழ்க்கையில சத்துரு பெரிய பெரிய போராட்டங்களை நடத்துவான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாச பரீட்சை இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாச போராட்டம் இருக்கதான் செய்யும். அது ரெண்டும் இணைந்தே வரும். ஆனா இந்த விசுவாச பரீட்சை நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த போராட்டங்கள் நம்மை வீழ்த்த முடியாது. இந்த துன்பங்கள், இந்த துக்கங்கள் நம்மை அமிழ்த்து விட முடியாது. ஏன் தெரியுமா? நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கு? ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்கிறது. தாவீதுடைய நம்பிக்கை யார் மேல் இருந்துச்சுன்னா, கர்த்தர் மேல் இருந்துச்சு, ஜீவனுள்ள தேவன் மேல் இருந்துச்சு. அவர் கர்த்தரையே சார்ந்து நிற்கிறவராய், கர்த்தரையே பற்றி கொள்கிற ஒரு தேவ மனிதனாய் இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம் என்றால், ஒன்று சொல்லட்டும், தாவீது எப்படி அசைக்கப்படவில்லையோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில என்ன விதமான போராட்டம் வந்தாலும், எந்த சஞ்சலங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், என்ன துக்கங்கள் நம்மை அமிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி நமக்கு விரோதமாய் வந்தாலும், அவமானங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், தேவன் நமக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசைக்க விடவே மாட்டார். அந்த புயல்கள் நம்மை அசைக்கவே முடியாது. அந்த வெள்ள பெருக்கம் நம்மை அசைக்கவே முடியாது. ஆகவேதான் இங்கே சொல்லப்படுகிறது. 7ஆம் வசனத்தை கவனிங்க. தாவீது ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். நம்பிக்கை வைத்த அவர் என்ன ஆனார் கவனிங்க? உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படா விரும்பார். நீங்க எத்தனை அதிகமா நீங்க தேவனை நம்புவீங்களோ
அத்தனை அதிகமாய் தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்வீர்கள், தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். நம்பிக்கை அந்த மேல் வைக்கணும்னா முழுமையா ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிச்சிடணும். கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், அன்பு கூறுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம முழுமையா அவர்கிட்ட அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நீங்க தான் என் சிருஷ்டிகர்த்தா, நீங்க தான் என்னை விசித்திர வினோதமா உருவாக்கி இருக்கீங்க, நீங்களே என்னை நடத்த வல்லவராய் இருக்கீங்கன்னு சொல்லிடுவோம். ஒரு நாள் நம்ம பாரத்தை தூக்கி நம்ம தலை மேல நாமளே வச்சுக்க மாட்டோம். அந்த பாரத்தை யார் மேல வச்சிருவோம்? கர்த்தர் மேல வச்சிருவோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்க யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஒரு நாள் அவங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தரை நம்பினா தேவன் தம்முடைய தயவை நமக்கு தருவார், தம்முடைய கிருபையை நமக்கு தருவார். அது என்ன செய்யும்னா உங்களை அசைக்க விடவே விடாது. எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும், எவ்வளவுதான் வெள்ளம் உங்களை மோதினாலும், உங்களுடைய அஸ்திபாரம் எது மேல இருக்கு தெரியுமா? கன்மலை மேல் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒரு புத்தியுள்ள மனிதன் இருந்தான், ஒரு புத்தி இல்லாத மனிதன் இருந்தான் என்று சொல்லி காரியத்தை சொல்லும்போது சொன்னாரு, புத்தியுள்ள மனிதன் என்ன செய்தானா? கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினான். புத்தி இல்லாத மனிதன் எதின் மேல் தன் வீட்டை கட்டினான்? மணலின் மேல் தன் வீட்டை கட்டினான். இயேசு இன்னும் அதை இன்னும் அழகா சொல்லும்போது சொல்றாரு, இந்த கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவனும் இருக்கிறான், மணலின் மேல் வீட்டை கட்டினவனும் இருக்கிறான். இருவருக்கும் விரோதமாய் என்ன வருகிறது? பெரிய புயல் காற்று வீசுகிறது, வெள்ள பெருக்கம் வருகிறது. ரெண்டு பேருக்குமே வருது. ஆனா கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினான் பாருங்க, அந்த கட்டப்பட்ட அந்த வீடு எவ்வளவுதான் புயல் மோதினாலும், எவ்வளவுதான் வெள்ள பெருக்கம் அந்த அந்த வீட்டின் மேல மோதினாலும் அது அசைக்கப்படவே இல்லை. அது அப்படியே நின்றது, அப்படியே நின்றது. ஆனா மணலின் மேல் தன் வீட்டை கட்டினான் பாத்தீங்களா? அந்த புத்தி இல்லாத மனிதன், அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா? அந்த புயல் அடித்த பொழுது, அந்த வெள்ள பெருக்கம் வந்து அவன் வீட்டை மோதின பொழுது அவன் வீடு அழிந்து போனது. அது அழிந்து முற்றிலுமாய் நிர்மூலமானது. எதுக்கு சொல்றேன்? கன்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கும் என்றால், அதன் மேல உங்க வீட்டை கட்டுவீர்கள் என்றால், ஒன்று சொல்லட்டும், எந்த போராட்டமும் உங்களை மேற்கொள்வதே இல்லை. நீங்க அசைக்கப்படாமல் உறுதியாய் நிற்பீர்கள், உறுதியாய் நிற்பீர்கள். தேவ பிள்ளைகளே, இங்க நம்ம கவனிக்கிறோம், ராஜாவாகிய தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். நம்பிக்கை வைத்த அவர் மேல் உன்னதமானவர் தம்முடைய தயவை ஊற்றினார். தயவை ஊற்றினதுடைய விளைவு என்னன்னா, அவர் அசைக்கப்படவே இல்லை, அசைக்கப்படவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் அசைக்கப்படாம இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். தாவீது இன்னும் அழகா சொல்லும்போது சொல்வாரு, சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உங்களால இப்படி ஆண்டவர் மேல் இந்த வண்ணமான நம்பிக்கை இருக்கா? என்ன வந்தாலும், என்னதான் புயல் வீசட்டும், நான் யாரதான் முன்னாடி வைப்பேன்? கர்த்தரை தான் முன்னாடி வைப்பேன். நான் எந்த பிரபுக்களை முன்னாடி வைக்க மாட்டேன், எந்த சேனை வீரனை முன்னாடி வைக்க மாட்டேன். தாவீது அப்படிதான் சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையில யுத்தம் வராம இருந்துச்சா? யுத்தம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. ஒரு நாளும் கர்த்தரை அல்லாமல் வேற யாரையும் முன்வைக்கல. தன்னுடைய சேனாதிபதியை முன்வைக்கல, தன்னுடைய சேனை வீரர்களை முன்வைக்கல, தன்னுடைய யுத்த அந்த ஆயுதங்களை முன்வைக்கல, அதன் மேல் நம்பிக்கை வைக்கல. அவர் நம்பினது யாருன்னா கர்த்தரை மாத்திரமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம போராட்டம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை முன்னாடி வைக்கிறோமா? எது வந்தாலும் தேவனுடைய சமூகத்துல போய் ஆலோசனை பெறுகிறோமா? ஆண்டவரே, இந்த போராட்டம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, வழி தெரியல, எனக்கு எப்படியாவது வழி காட்டுங்க என்று சொல்லி அவர்கிட்ட போய் ஆலோசனை பெறுகிறோமா? இல்லாவிடில் ஓடோடி போய் மனிதருடைய சமூகத்துல போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறோமா? உங்க வாழ்க்கையில நீங்க அசைக்கப்படாம இருக்கணும், நீங்க உறுதியா நிக்கணும், வெற்றி வாகை சூட வேண்டும் அப்படி என்று சொன்னா கர்த்தரை மாத்திரமே முன்னாடி வைக்க பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தரை எந்த மனுஷன் முன்னாடி வச்சிருக்கானோ அந்த மனுஷன் ஒரு நாள் அசைக்கப்படவே மாட்டான். தாவீது ஒரு நாள் அசைக்கப்படலைங்க.
காரணம் என்ன? கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார். கர்த்தருடைய தயவு அவர் மேல் இருந்துச்சு. ஆகவே அவர் உறுதியாய் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார். இங்க இந்த ஜனங்களும் பிரபுக்களும் தாவீதை குறித்து பாடும்போது சொல்றாங்க, தாவீதுக்கு மகிழ்ச்சி எதுல இருக்குன்னா தேவனுடைய வல்லமையில இருக்கு. அவங்க சொல்றாங்க, தாவீது எதுல களி கூறுகிறார்னா தேவனுடைய ரட்சிப்புல களி கூறுகிறார். அப்படின்னா இப்போ இவருக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? வெற்றி கிடைச்சிருக்கு. 20ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது அவருடைய வெற்றிக்காக அவர்கள் ஜெபிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறாங்க. எப்படி நீங்க கவனிக்கிறீங்க? ஏன் இவர் களி கூறுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது தேவனுடைய வல்லமையில ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறார், ஏன் அவர் அருளிய ரட்சிப்புல அவர் களி கூறுகிறார்னா சில காரணங்களை இங்க பட்டியலிடுகிறார்கள். பாருங்க 4ஆம் வசனம், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய மன விருப்பம். இதுக்கு முன்னாடி நம்ம வாசனம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக ஜெபிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அவருடைய மன விருப்பத்தை தந்துட்டார். எப்போ தேவன் நம்முடைய மன விருப்பத்தை சொல்வார் தெரியுமா? நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது தேவன் நம்முடைய மன விருப்பத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். தேவனுக்கு பயந்தவருடைய இருதயத்தின் விருப்பத்தை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோமா? நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, தேவன் நம் கரங்கள்ல நல்ல ஒரு வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை, உன்னதத்தின் வசனத்தை, மன்னாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கற்பனைகளை நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொண்டு அந்த கற்பனையின்படி நடக்கிறீர்களா? அந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறீர்களா? அப்படி ஜீவிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அன்பு கூறுவது மாத்திரமல்ல, நீங்க தேவனிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆபிரகாமிடம் தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் ஒரு வார்த்தை அவருக்கு கொடுத்தா அந்த கற்பனைக்கு உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிவார். தேவனுடைய வாக்கை ஒரு நாள் தட்டவே மாட்டார். தேவனுடைய வாக்குக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுத்திருந்தார். ஆகவேதான் தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இவன் எனக்கு பயப்படுகிறவன், இவன் எனக்கு பயப்படுகிறவன். எனக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். கேட்கிறதோடு நின்றுட்டீங்கன்னா நீங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்ல முடியாது. நீங்க கேட்ட வார்த்தைகளுக்கு நீங்க உடனுக்குடன் கீழ்ப்படியும் பொழுது தேவன் உங்களை பார்த்து நற்சாட்சி சொல்வார், இவன் எனக்கு பயப்படுகிறவன், இவள் எனக்கு பயப்படுகிறவள். அப்போ தேவனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன அருளுகிறார் தெரியுமா? அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் அருளுகிறவராய் இருக்கிறார். சோ முதல் காரியம், ஏன் தாவீது இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காருன்னா அவருடைய மன விருப்பத்தை கர்த்தராகிய தேவன் நிறைவேற்றினார். இரண்டாவது கவனிங்க, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். தேவன் அவருடைய ஜபத்தை அசட்டை பண்ணவே இல்லை. நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் உங்கள் ஜபத்துக்கு தேவன் கருத்தாய் கவனிக்கிறவராயிருக்கிறார், அதுக்கு மகத்துவம் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்க சிறியவர்களா இருக்கலாம், நீங்க பெரியவர்களா இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. மனித பார்வையில சிறியவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, நல்ல அந்தஸ்து உள்ளவர்களா இருந்தாலும் சரி, அந்தஸ்து இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை கவனிக்கிறவராயிருக்கிறார். அவர் கவனிக்கிறவர் என்ன செய்வார்? உங்கள் உதடுகள் என்று வெளிப்படுகிற அந்த விண்ணப்பத்தை, அந்த ஜெபத்தை ஒரு நாள் அசட்டை பண்ண மாட்டார், ஒரு நாள் அசட்டை பண்ண மாட்டார். உங்கள் கண்ணீரை ஒரு நாள் அசட்டை பண்ண மாட்டார். அதை தம்முடைய துருத்தியில வைத்து கவனிக்கிறவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டு சமூகத்துல ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் இருக்குதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் தள்ளி விடுவார்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. ஏன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். தாவீது கர்த்தருக்கு பயந்ததுனால கர்த்தர் அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளவே இல்லை. அதனால மகிழ்ச்சியா இருக்காரு. மூணாவது கவனிங்க, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இப்போ ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்யறாரா?
எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க, உத்தம ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். பிசாசும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கொடுப்பான். அந்த ஆசீர்வாதம் உத்தம ஆசீர்வாதம் கிடையாது. அந்த ஆசீர்வாதத்துல கண்ணீர் இருக்கும், அந்த ஆசீர்வாதத்துல குறைகள் இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட தெரியுமா? அது நிறைவான ஆசீர்வாதம், அது உத்தம ஆசீர்வாதம். தாவீது கர்த்தருக்கு பயந்தபடினால அவர் எப்படி தாவீது ஆசீர்வதித்தார்? உத்தம ஆசீர்வாதத்தோடு அவனை ஆசீர்வதித்தார். அதனாலதான் தாவீது அடிக்கடி ஆண்டவரை ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என் வீட்டை ஆசீர்வதியும், உம்முடைய ஆசீர்வாதத்தினால என் வீட்டை ஆசீர்வதியும். எப்ப தெரியுமா அவர் ஜெபம் பண்றாரு? ராஜாவா இருக்கும்போது ஜெபம் பண்றாரு. ராஜாக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ராஜாக்கு பெரிய சிங்காசனம், பெரிய அரண்மனை, எல்லா தேவைகளும் சந்திப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா அவருக்கு தேவையான ஆகாரம் எல்லாம் பிரம்மாண்டமான நல்ல உத்தம ஆகாரம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் கூட தாவீது என்ன தெரியுமா ஜெபிச்சாரு? ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால என்ன ஆசீர்வதியும்பா, என் வீட்டை ஆசீர்வதியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால என்ன ஆசீர்வதியும். நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற பிள்ளைகளா இருப்பீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உத்தம ஆசீர்வாதத்தை தருவாருங்க. உத்தம ஆசீர்வாதத்தை தருவார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக அலைந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி தாவீது சொல்கிறார். நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு தேவன் குறைவுகளை வைக்கவே மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? நீதிமான் கர்த்தரை சிநேகிக்கிற மனிதனாயிருக்கிறான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனாயிருக்கிறான். தேவன் அந்த மனிதனை உத்தம ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நீதிமானின் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். தேவ பிள்ளையே, உங்க சிரசின் மேல உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கணும்னு விரும்புறீங்கன்னா, நீங்க நீதிமானா வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை உத்தம ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, தாவீதுக்கு தேவன் உத்தம ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய சிரசுல என்ன வச்சாரா? ஒரு கிரீடம் வைத்தார். அவருடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார். அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தேவன் அந்த தாவீதின் சிரசிலே ஒரு பொரு கிரீடம் சூட்டினார். என்ன அர்த்தம் அது? என் தேவன் அந்த ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார் என்று அர்த்தம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் நகரத்தை காக்கிறவனுடைய பிரயாசம் விருதா. உங்க வாழ்க்கை ஸ்திரப்படணுமா? உங்க வாழ்க்கை வெற்றியுள்ளதா மாறணுமா? உங்க முயற்சி மாத்திரம் போதாது, கர்த்தர் அதை ஸ்திரப்படுத்தணும். அப்படின்னா அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. தேவன் உங்களுடைய சிரசின் மேல் ஒரு கிரீடம் சூட்டுவார். எப்படி தாவீதுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை அவர் ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். நாம் அழிந்து போவதில்லை. தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, தாவீதுடைய சிரசிலே இருக்கிற அந்த கிரீடம் பூத்தது, அது ஒரு நாளும் அழியாது, அழியாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற என்னது சொத்து என்ன தெரியுமா? நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற பெரிய கிரீடம் என்ன தெரியுமா? ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். தேவன் நமக்கென்று நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறவர் அவரே, அதை நம்முடைய சிரசுல வைக்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்மை உறுதிப்படுத்துகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அடுத்தபடியாக தாவீது பாருங்க, அவருடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை கவனிங்க. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் இல்ல தீர்காயுசை அளித்தீர். அவர் என்ன கேட்டாரு? ஆயுசை கேட்டார். ஏன்னா சத்துருக்கள் பெருகும் பொழுது மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டுவார். ஜீவனுக்கு போராட வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவரே கேட்பார், ஆண்டவரே இந்த காப்பாற்றி அருளும்,
இந்த சத்ருவின் கையிலிருந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு அவர் ஜெபித்தார். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? அந்த உயிரை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்னொன்னு கொடுத்தாராம், தீர்க்க ஆயுச கொடுத்தார். பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜீவனுக்காக கெஞ்சுவோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நீங்க வரும்பொழுது அவர்கிட்ட போய் உங்க ஜீவன் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. என்ன ஜீவன் ரட்சிக்கப்படணும்? நம்ம பாவத்துல வாழ்கிறோம், பாவத்தின் அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலை இழந்து விட்டான். தேவ சாயலை இழந்தவன் என்ன ஆகிறான்? நரக ஆக்கினிக்கு அவன் வைக்கப்படுகிறான். பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த நரகத்துல அவன் தள்ளப்படுவான். அப்போ ஒரு பெரிய ஒரு ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு காத்து இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பாவத்தில வாழ்கிற மனிதனுக்கு காத்து கொண்டு இருக்குது. அப்ப யோசித்து பாருங்க, என்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓடி வந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், நான் ஒரு பாவி என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், அறிக்கை செய்கிறேன், என்னை மன்னிச்சிடலாம், உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லும் பொழுது, உடனே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? தம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் எத்தனை வல்லமையில தெரியுமா? அது நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுது? சுத்திகரிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவ தண்டனையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிற்று, நரக ஆக்கினையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிற்று. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைய தேவன் நமக்கு தந்தாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டோம்? ஆண்டவரே ஜீவன் தாங்க, என்னை காப்பாத்திருங்க, இந்த நரக ஆக்கினையிலிருந்து காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட கேட்டோம். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் பாவ மன்னிப்பாகி மீட்பை தருகிறேன் என்று சொல்லி தம்முடைய ரத்தத்தால் நம்ம கழுவி சுத்திகரித்து நம்ம பரிசுத்தப்படுத்தினாரு. அதோட நிக்கலங்க, நமக்கு அடுத்த ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன தெரியுமா? யோவான் 3:16 வாசிக்கிறீர்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? என்ன ஜீவன் தருவாரா? நித்திய ஜீவன். தாவீது ஆயுசை கேட்டான், தேவனோ அவனுக்கு என்ன கொடுத்தாரு? ஆயுசையும் கொடுத்தார், தீர்காயுசையும் கொடுத்தார். நல்ல கவனிங்க, நீங்க ஜீவன் கேட்டீங்க, ஆண்டவரே என் உயிரை காப்பாற்றும், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, என் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் இழந்தவனா இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்பி கொடுத்தார், உங்க பாவத்தையும் மன்னித்துட்டாரு, பாவ மன்னிப்பாக மீட்பை கொடுத்துட்டாரு. அதோட நிக்கல, ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் என்ன தருவேன்? நித்திய ஜீவனை தருவேன். அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். இன்னைக்கு நீங்க தேவனுக்கு நன்றி சொல்வது எதற்காக தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, எனக்கு நித்திய ஜீவனையும் கொடுத்தீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நித்திய ஜீவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தாதான் அவன் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தின் வாசியாய் இருப்பான். நித்திய ராஜ்யத்துல அவன் பங்கு கொள்ள முடியும். எந்த மனிதனுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதோ அவன் மாத்திரமே, அவள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஏன் தெரியுமா? அந்த மனிதன்ட்ட நித்திய ஜீவன் வாசம் பண்ணுகிறது. இயேசு அந்த மகனுக்கும் அந்த மகளுக்கும் என்ன கொடுத்திருக்காரு? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. முதல்ல நான் சொன்ன தாவீது அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி மகிழ்ச்சியா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மன விருப்பம் நிறைய இருக்கலாம், உலக பிரகாரமான மன விருப்பங்கள், ஆவிக்குரிய மன விருப்பங்கள் எல்லாம் இருக்கலாம். தேவன் அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இரண்டாவது சொன்னேன், உங்க உதடுகளிலிருந்து புறப்படுகிற விண்ணப்பத்தை தேவன் அசட்டை பண்ணுகிறதே இல்லை. நீங்க சின்னவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் அதுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்காக தேவ சமூகத்துல மகிழ்ச்சியா இருங்க. மூன்றாவது, உத்தம ஆசீர்வாதங்களோடு தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நன்றி சொல்லுங்க. நான்காவது, தம்முடைய பொற்கிரீடத்தை நம்முடைய தலையின் மேல் சூட்டி நம்மை உறுதிப்படுத்தி இருக்கிறார், ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஐந்தாவது, அவர் நாம் ஆயுசை கேட்டோம், ஜீவனை கேட்டோம், அவர் நமக்கு என்ன செய்துட்டாரு? நித்திய ஜீவனை தந்து விட்டார், தீர்காயுசை தந்து விட்டார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு பாருங்க, அடுத்ததே சங்கீதக்காரன் சொல்றார், உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அடுத்து என்ன தந்துட்டாரு? கனத்தை கொடுத்துட்டார். தேவன் நம்மை கனப்படுத்துகிற தேவன், புழுதியிலிருந்து தூக்கி நம்மை உயர்த்துகிற தேவன், சிங்காசனத்துல வீற்றிருக்கிற பண்ணுகிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவன் என்னோட கூட சிங்காசனத்துல வீற்றிருப்பான். மற்றவங்க கனப்படுத்துறாங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை ரட்சித்த ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவதில் ரொம்ப குறியா இருக்காரு. He wants to honor you and me. ஆகவே தேவனுக்குள் என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. 6ஆம் வசனத்தை கவனிங்க. அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ஏன் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்காரு தெரியுமா? அவர் சமூகத்துல வரும்போதே அவருக்கு என்ன இருக்கு? மகிழ்ச்சி. தேவன் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க வாருவீங்க, தேவ சமூகத்துல உங்களுக்கு சந்தோஷம் வருதா? தேவன் உங்களுடைய இருதயத்தை பூரிப்பாக்குகிறாரா? மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்ப பண்ணுகிறாரா? இன்னைக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி தான் நித்திய மகிழ்ச்சி. அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி தான் என்னைக்கு நிலை நிற்கிற மகிழ்ச்சி. ஆகவேதான் நீங்களும் நானும் தேவனை துதிக்க பழகணும், தேவனை ஸ்தோத்திரிக்க பழகணும். அவருடைய சமூகத்தை எப்பொழுது நாடுங்கள், அவருடைய சமூகத்தை எப்பொழுது நாடுங்க. அந்த சமூகத்துல நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம் இருக்குது. இதற்காக தான் இந்த ஜனங்கள், இந்த பிரபுக்கள் தாவீதை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக சத்துருக்களை குறித்து 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அவர் பேசுகிறார். பாருங்க, உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும், உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்னி அவர்களை பட்சிக்கும், அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து, அவர்கள் சந்ததியை மனுபுத்திரரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர், அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று, அவர்களை லக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நீரே விடுகிறீர். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை என்ன செய்வார் என்பதை இங்க அழகாக சுட்டி காட்டுகிறார். சத்துருக்கள் நமக்கு விரோதமா அநேக காரியங்களை செய்யலாம். நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க சத்துருவை நீங்க மேற்கொள்ள முயற்சி எடுத்திருக்கலாம், ஆனா அதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கல. எதனால வெற்றி கிடைச்சு தெரியுமா? கர்த்தருடைய கை யாருக்கு விரோதமா இருந்துச்சு? சத்துருவின் மேல இருந்துச்சு. ஒரு காரியத்தை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நீங்க பிரியமான பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்களை தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன். அந்த பென்யமீனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிங்க. பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இப்படிதான் ஆசீர்வதிச்சார். பென்யமீன் யாக்கோபின் ஒரு புத்திரன், ஒரு குமாரன். அந்த பென்யமீனுடைய சந்ததிக்கு பேர் தான் பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் எப்படிப்பட்டவனா? கர்த்தருக்கு பிரியமானவன். நான் இப்போ ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரேன். தாவீது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தான். ஆகவே கர்த்தர் அவனோடு இருந்தார். பாருங்க, நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். வசனம் அவர் வாக்கு தராரு, அவரோட கூட நாம் என்ன செய்வோம்? சுகமாய் தங்கியிருப்போம். தேவன் நம்மை என்னாலும் என்ன செய்வாராம்? காப்பாற்றி நம்முடைய எல்லைக்குள்ள என்ன செய்வாரு? வாசமாயிருப்பார். இப்போ சத்ரு நமக்கு விரோதமா வந்தா நம்ம தாக்குறதுக்கு தான் அவன் வரான். ஆனா நமக்குள்ள யார் இருக்காரு? தேவன் இருக்காரு. நம்ம எல்லைக்குள்ள யார் வாசம் பண்றா? ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்றாரு. மரணத்தை வென்ற இயேசு வாசம் பண்ணுகிறார். பாதாளத்தை ஜெயித்த இயேசு வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினாலே எந்த சத்ருவாலும் நம்ம மேற்கொள்ள முடியும்? சான்ஸ் இருக்கோ? இல்லவே இல்லையே. இஸ்ரவேல் ஜெயபலமானவர் நம்மோட கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா, சேனைகளின் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஒரு நாளும் தோல்வி நமக்கு வருவதே இல்ல. அதான் இங்க சொல்றாரு, சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமா எழும்பினாங்க, ஆனா கர்த்தருடைய கை தாவீதோட இருந்தபடியினாலே,
தாவீதோடு கர்த்தர் வாசம் பண்ணினபடினால கர்த்தருடைய கை யாருக்கு விரோதமா எழும்பிற்று? தாவீதை காப்பாற்றுவதற்கு அவருடைய கை ஒண்ணு இருக்கு, இன்னொரு கை சத்துருக்களுக்கு விரோதமாய் எழும்பிற்று. சத்துருக்களை தேவன் அழித்து போடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். நமக்கு எதிராளி யாரு? ஒரே எதிராளி தான், பிசாசு தான் நம்முடைய எதிராளி. மனுஷன் இல்ல. மனுஷன் பகடக்காய். நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணிருக்காரு தெரியுமா? நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடந்தா ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நல்லா கவனிங்க, உங்க கால்களுக்கு கீழே என் ஆண்டவர் என்ன செய்வாரு? நசுக்கி போடுவார். அப்ப எவ்வளவு பெரிய வெற்றி! இந்த வெற்றிக்காக தேவனுக்கு நன்றி சொல்றீங்களா? ஆண்டவரே, சத்ருவின் மேல எனக்கு ஜெயம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை நீர் கரம் பிடித்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் என் எல்லைக்குள்ள வாசம் பண்ணி, எனக்குள்ள வாசம் பண்ணி என்னை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி தேவனுக்கு நன்றி சொல்ல பழகிக் கொள்ளுங்க. இப்படி சொன்ன பிறகு 13ஆம் வசனத்துல பாருங்க, சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தாவே உம்முடைய பெலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில நீங்க எழுந்தருளும். இஸ்ரவேல் ஜனங்க எப்போதுமே ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க எழுந்தருளும். அவங்க பிரயாணப்படும் பொழுது சரி, சத்ருவின் மேல யுத்தம் பண்றதுக்கு போற நேரம் கூட ஆண்டவர் பத்தி என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும். அப்படின்னா அர்த்தம், ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நாங்க உம்மை நம்புறோம், உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். உங்க வாழ்க்கையில என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்தருளும். போராட்டம் உங்களை அப்படியே ஆட்கொண்டு உங்களை தள்ளணும்னு பாக்குதா? கண்ணீரால் வாழ்க்கை நிறைந்து இருக்கிறதா? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தர் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா இருக்கவே மாட்டாரு. எந்த மனுஷன் கர்த்தரை தன்னுடைய பலனாக கொண்டிருக்கிறானோ அந்த மனுஷனை தேவன் வெட்கப்படுத்த விடவே மாட்டார், விடவே மாட்டார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை நான் என்ன செய்வேன்? பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இதை செய்தார். எப்படி செய்தார் கொஞ்சம் கவனிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாவீது எப்படி சொல்றாரு கவனிங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இந்த மாதிரி நம்ம சாட்சி இருக்கா? தாவீதினுடைய அறிக்கை நம்முடைய அறிக்கையா இருக்கா? கர்த்தாவே நீதான் என் பலன், நீதான் என் கேடகம், என் இருதயம் உண்மைதான் நம்பி இருக்கு. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தைரியமா சொல்லலாம், நான் உம்மிடத்துல இருந்து என்ன பெற்றேன்? சகாயம் பெற்றேன். அதனால என்ன நடக்குது? சந்தோஷம், களி கூறுதல் வந்துருச்சு. களி கூறுதல் வந்தா என்ன செய்யணும்? சந்தோஷமா இருந்தா என்ன செய்யுங்க? சங்கீதம் பாடுங்க. அல்லேலூயா. தேவனை எல்லாம் மகிமைப்படுத்த போறோம், எல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். இன்றைக்கு நாம் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுவோமாக. நீங்க தேவனுக்கு உண்மையாகவே அவருடைய வல்லமைக்காக நீங்க கொண்டாடுறீங்கன்னா, அவரை மகிமைப்படுத்துறீங்கன்னா என்ன செய்யுங்க? பாடி கீர்த்தனம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று